வெல்கம் டு எஸ்ஓ ஆடியோ யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 காயில் அதாவது நம்ம வந்து சென்னையில் வைண்டிங் பண்ணி வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, 2 காயிலுமே வந்து ஸ்ரீ பவரில் வந்து சென்னையில் வைண்டிங் பண்ணி வாங்கியிருக்கோம். இதோட பவர் சப்ளைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 28028 12 ஆம்பியரு, இதுவுமே 28028 12 ஆம்பியரு. இதுக்கு ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து 180 வோல்ட்லேருந்து 230 வோல்ட்டில் வரையும் ஃபங்க்ஷன் ஆகும். இது வந்து 230 வோல்ட்டில் இருந்த ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து அவங்க ஏரியாலே பவர் சப்ளை கம்மியாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த கஸ்டமருக்குன்னு நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம வந்து இதுக்கு வைண்டிங் பண்ணியிருக்கோம். அதாவது 180 வோல்ட்டில் வந்தால் கூட நம்மளுக்கு வந்து நல்லா பவர் சப்ளை நிற்கிற மாதிரி வைண்டிங் பண்ணியிருக்காரு. இது வந்து 230 வோல்ட், அதாவது சிட்டிக்குள்ளே இருக்காங்க, அது வந்து பிரச்சனையே கிடையாது. அதனால் 230 வோல்ட்டில் நம்ம வந்து பவர் சப்ளை வந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, இதுக்கு வந்து டேப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து மேலே விடுவாங்க. சரிங்களா, நம்ம எல்லாமே வந்து கீழே விட்டு நம்ம கேட்டிருக்கோம். ஓகேங்களா, அதாவது ஆம்பிள்ஃபயருக்கு வந்து நம்ம போர்டு அசம்பிள் பண்ணுறப்ப கீழே வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. மேலேருந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே மடக்கி மறுபடியும் இப்படி மடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பவர் சப்ளை கிட்டு வந்து பிசிபியில் வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து அவர்கிட்டே சொல்லிட்டேன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு அடியில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் எனக்கு வந்து அடியில் வைண்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு. பேக் சைட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கீழே தான் கொடுத்துருப்பாரு. நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து வயரிங் பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா மேலே இருந்தது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இப்படி மடக்கி மறுபடியும் நீங்கள் கொடுத்து போடுறப்ப வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மடக்கிறப்ப வந்து உங்களுக்கு பிசிபியில் இருக்கிற ட்ராக் வந்து கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்தாப்பில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து 12012 வந்து 2 ஆம்பியரும் 012 வந்து 2 ஆம்பியரும் வந்து வைண்டிங் பண்ணியிருப்பார். இதில் மொத்தம் 3 டேப்பிங் இருக்கும். இதுலேயுமே அதே மாதிரி தான் வைண்டிங் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கம்பி வந்து எவ்வளோ வந்து திக்னஸாக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆம்பியர் வந்து லாஸே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் இவர்கிட்ட நிறையா வந்து காயில் வாங்கி தான், சின்ன ஆம்பிள்ஃபயர் அதாவது நல்ல குவாலிட்டியாக வேணும்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேங்களா, பட்ஜெட் வைஸாக பண்ணுறப்ப நம்ம வந்து லோக்கல்லே நம்ம வாங்கி கொடுத்துட்றோம். ஓகேங்களா, பட்ஜெட் வைஸ் எனக்கு தேவையில்லை, ஆம்ப் வந்து நல்லா பக்காவாக இருக்கணும், எவ்வளோ காஸ்ட்லியானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம வந்து கம்பல்சரி சொல்லி வைண்டிங் பண்ணி நம்ம வாங்கி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அதோட ஆடியோ ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து சொல்லி வைண்டிங் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு வந்து கடையில் விற்கிறத வாங்கி போட்டுறாங்க. நம்ம அப்படி கிடையாது, நம்ம சொல்லி என்ன ஆம்பியரில் நம்மளுக்கு வேணும், என்ன போர்டு போட போகிறோம், என்ன போர்டுக்கு என்ன பவர் சப்ளை தேவைப்படுது, டெஸ்ட் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.